சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தி சிறுவன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சூழலில் குடிநீரில் எந்த கழிவுநீரும் கலக்கவில்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்த விதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது. உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் எங்கே உணவு அருந்தினார்கள் என்ற தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீரில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த நிலையில் அவருடைய பெற்றோரை நம்முடைய ஆணையர் அவர்கள் அவருடைய மொழியிலேயே கேட்டார். அவர்கள் சொன்னது வெளியில் வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே எங்கேயாவது வெளியில் உணவகத்தில் குழந்தைகள் உணவருந்தினார்களா என்றும் கேட்டோம். அது இங்கே எங்கேயும் சாப்பிடவில்லை, வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் பாதிப்புக்குள்ளான பகுதியில் 182 வீடுகள் இருப்பதாகவும் அங்கு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திற்கு குறுகிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த வழக்கில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் கள்ளச்சாராய வழக்கில் அரசின் நடவடிக்கை போதவில்லை என்று கூறுவது தேர்தல் தோல்வியை மறைக்கும் முயற்சி என்று விமர்சித்தார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 2 ஆண்டுகளில் 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். சாத்தான்குளம் காவல் நிலைய மரணத்தை அதிமுக மறைக்க நினைத்ததால் சிபிஐ விசாரணை கோரியதாகவும் கள்ளச்சாராய வழக்கில் திமுக அரசு எதையும் மறைக்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சியான அதிமுக சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதம் வருத்தமளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி ஆகியவற்றிலிருந்து தப்பிக்கவே அதிமுக பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் விமர்சித்தார். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. கோடநாடு கொலை வழக்கில் இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். வழக்கில் 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சட்டங்களை கடுமையாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். புதிய சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றவாளிகள் பிணையில் வெளிவர முடியாத வகையில் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதை ஏற்றுக்கொள்வதாக கூறிய சட்ட அமைச்சர் ரகுபதி மசோதாவில் சேர்க்கப்படும் என கூறினார். விவாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்பட்டது.
தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து அமைச்சர் முத்துசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பூரண மதுவிலக்கு என்பதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்பொழுது இல்லை எனவும் விளக்கம் அளித்தார். படிப்படியாக மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என கூறிய அமைச்சர் முத்துசாமி, ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் மது பிரியர்கள் குவிந்து மதுபானங்களை வாங்கி அருந்துவதாகவும் கூறினார். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் மதுப்பிரியர்கள் கள்ளச்சாராயத்தை நாடிச் செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாமக சட்டப்பேரவைத் தலைவர் ஜி.கே. மணி பேசியதற்கு அவை முன்னவர் துரைமுருகன் பதிலளித்தார். அப்பொழுது உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது என்றும், அரசாங்கம் விற்கும் மது அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிட்டதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என்ற துரைமுருகன், கிக்கிற்காக சிலர் விட்டில் பூச்சி விளக்கில் விழுவதைப் போல கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்வதாகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றி இருக்கும் மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றிக் கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் எனவும் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டதாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இதற்கு பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ள ராமதாஸ், எந்த காழ்ப்புணர்ச்சியுடனும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும், சம்பவத்தின் அடிப்படையில் கூறிய கருத்தில் எந்த அவதூறும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக பிரச்சினைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருத்து தெரிவித்ததாகவும், மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பி வரும் தங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு பதிலளிக்க அவசியமில்லை என்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பந்துவார்பட்டியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல தொழிலாளர்கள் ரசாயன மூலக்கூறுகளை கலவை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த அச்சங்குளத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், மாரிசாமி, செல்வகுமார், மோகன் ஆகியோர் உடல் சிதறி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். அடுத்தடுத்திருந்த பட்டாசு தயாரிப்பு அறைகளும் சேதமாகின. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆட்சியர் ஜெயசீலன், மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பணி முடிந்து மீதம் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் அந்த பழைய வேதிப்பொருட்கள் இருந்ததால் அதில் ஏற்பட்ட இன்றைய காலை பணி செய்யும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. ஆலை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். சாத்தூர் பட்டாசாலை வெடிவிபத்து விவகாரத்தில் ஆலை உரிமையாளரின் மகன் குருசாமி பாண்டியன் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலையின் உரிமையாளர் சகாதேவன் மற்றும் அவருடைய மகன் குருசாமி பாண்டியன் ஆகியோர் மீது சாத்தூர் தாலுகா போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த குருசாமி பாண்டியனை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு சேமிப்பு குடோனில் விதிமுறையை மீறி ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்ததால் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டித்து ஆளுநர் R.N. ரவி உத்தரவிட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் பல்கலைக்கழக வளாகத்திலேயே தனியார் தொண்டு நிறுவனத்தை தொடங்கி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் தற்போது ஜாமீனில் உள்ளார். இவர் மீது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினரும் பல்வேறு புகார்களை அளித்திருந்தனர்.
இதனால் கடந்த 24ஆம் தேதி உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பதிலளித்த அமைச்சர் பொன்முடி ஜெகநாதனின் பதவி நீட்டிப்பை தடுக்க அரசு உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். ஜெகநாதனின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் ஆளுநரின் முடிவுக்கு பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்த IAS அதிகாரி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையில் இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதா நிரூபித்து அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையில் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கு. அந்த ஆளுநர் மாளிகையில் இருக்க அறிக்கையை தூசு தட்டி எடுத்திருந்தாவே இவருக்கு நிச்சயம் பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்க முடியாது. திங்கட்கிழமை முதல் பல்வேறு அறப்போராட்டங்களில் ஈடுபடவும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் முடிவு செய்துள்ளது.